ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். விருப்ப தலைப்பாக உழைப்பை உணருங்கள், உரியதை கொடுங்கள் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. உழைப்பை உணருங்கள், உரியதை கொடுங்கள். காயும் கதிரவனை குடையால் தடுத்தார், கைத்தொழிலால் முதுமையில் உழைத்தார். உரியதை உரியவாறு செய்து கொடுப்பார், உழைப்பிற்கேற்ற ஊதியமே கேட்பார். கொடுப்பவர் கொடுப்பது குறைவானால் உரியதை கேட்பார். கொடுப்பவர் கொடுப்பது குறைவானால் உரியதை கேட்பார். கூடுதலாக கொடுத்தாலும் கொல்லாமல் கொடுத்திடுவார். ஓட்டல் விலை, சிறப்பங்காடியில் கூடுதல் விலை என தெரிந்திருந்தும் பேரம் பேச அனுமதி இல்லை. ஓட்டல் விலை, சிறப்பங்காடியில் கூடுதல் விலை என தெரிந்திருந்தும் பேரம் பேச அங்கே அனுமதி இல்லை. இங்கே பேரம் பேசுவார்கள். இங்கே கேட்பதை விட கொஞ்சம் குறைத்து கொடுத்தால்தான் மனசும் ஜீரணமாகும் பலருக்கு. காயும் வெயிலில் ஓரமாய் ஒதுங்கி செருப்பு தைக்கும் தொழிலாளியை பாருங்கள். செருப்பை காட்டிலும் அதிகம் உழைப்பவர்கள். செருப்புக்கு கொடுக்கும் மரியாதை கூட இவர்களுக்கு இல்லை. இவர்களும் மனிதர்கள்தான், உணருங்கள். பேரம் பேசாதீர்கள், உழைப்பை உணருங்கள், உரியதை கொடுங்கள். மதியுங்கள், மதிப்பாய் நடத்துங்கள். உங்களிடம் பெற்ற மனம் வாழ்த்தும், உங்கள் மனம் ஆத்மார்த்தமாய் மகிழும். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. உழைப்புக்கேற்ற ஊதியம் கேட்பர், அதிக விலை எனத் தெரிந்தும் சில இடங்களில் பேரமே பேரமாகும். அற்புதமான வாழ்வியல் சிந்தனையோடு உழைப்பின் வெகுமதி குறித்து அருமையான ஒரு கவிதையை தந்திருந்தார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம். கவிஞர்களின் விருப்பு தலைப்பில் நேரலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பு